என்னங்க உங்களை தேடி எங்கெல்லாம் சுத்துறேன் தெரியுமா? என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்க? அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்ணாமே, என் ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு உங்ககிட்ட தேவையில்லாம பேசிட்டேன், சாரிங்க. ஓ ஓகே பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. இல்லங்க, அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி பேசினதுல இருந்து என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. என்னென்னமோ பண்ணுதுங்க. படுத்தா தூக்கம் வரல, பாத்ரூம் போனா. ஹலோ, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தாங்க. என்னது? இல்லைங்க, லைஃப்ல ஒய்ஃபா வர பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணுகிட்டயும் பேசக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோட இருந்தேன். சோ நீங்களே என் ஒய்ஃப் ஆயிட்டீங்கன்னா கொள்கையை காப்பாத்திரலாம். என்ன விளையாடுறியா? அதுக்காக உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலைங்க. இப்போதைக்கு நாம லவ் பண்ணலாம், கல்யாணம் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஏய், என்ன உளறற? முதல்ல கிளம்பு. எங்க அம்மா இருக்காங்க, பார்த்தாங்க அவ்வளவுதான். சரி ஓகே, நாளை காலையில 10 மணிக்கு நேஷனல் பார்க்ல உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். நீங்க கண்டிப்பா வரணும். எதுக்கு? என்னங்க இது சின்ன பிள்ளைத்தனமா? லவ் பண்ணதாங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நாளை காலையில கண்டிப்பா வரீங்க. வரலனா கண்டிப்பா வருவீங்க. நம்பர் 10 செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், விருகம்பாக்கம், சென்னை 6,92,000. இது என் வீட்டு அட்ரஸ் இல்ல, உங்க வீட்டு அட்ரஸ். காலையில 10 மணிக்கு வரல, அப்புறம் மத்தியானம் லஞ்ச் உங்க வீட்ல தான். ஓகே பாய். அதே கேட்டதா சொல்லுங்க. ஹாய். எங்கடா இருக்க? டீ கடையில டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன். டேய், ரொம்ப வழியாதடா. டீ கடையில டீ சாப்பிடாம சரக்கா சாப்பிட முடியும்? நீ எங்க இருக்க? வீட்ல தான்டா இருக்கேன். போர் அடிக்குதுடா. அதான் நீ ஃப்ரீயா இருந்தா வெளியே போலான்னு ஃபோன் பண்ணேன். நானும் ஃப்ரீயா தான் இருக்க பிரியா. வீட்டுக்கு வந்துருவா. வீட்டுக்கா? ஐயோ வேணவே வேணாம். ஒழுங்கா கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு வா. இதோ கிளம்பிட்டேன் பிரியா. ஜஸ்ட் 5 minutes. சரி சரி, சீக்கிரம் வா. Fire come every man Babylon. More fire come every man Babylon. More fire come every man Babylon. More fire come every man Babylon. ஏய், எங்க கிள்ற? பின்ன என்னடா, நீ சைட் அடி, வேண்டாம்னு சொல்லல. ஆனா நான் இருக்கும்போது என்ன பார்க்கணும் தோணலையா உனக்கு? பார்க்கணும்னு தான் நினைக்கிறேன். என்ன பார்க்கணும்? சரி, அது இருக்கட்டும். போட்டுக்குள்ள ஏதோ சவுண்ட் வருது, உனக்கு கேட்கல? ஏன் பேச்ச மாத்திர? இல்ல பிரியா, உண்மையாவே சவுண்ட் வருது, கேட்டு பாரு. ஆமாடா, உன் சிந்தனை எல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. என்னன்னு பெருந்தா தானே. ஓப்படாத பிரியா, நான் இப்போ உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். போலாமா? போலாம். அடப்பாவி, போட்டுக்குள்ள இருந்து வந்த சவுண்டுக்கு நீதானடா சொந்தக்காரன். வசதியா லுங்கிய கட்டிக்கிட்டே வந்துடுறானுங்க. ஹலோ தல, போட் ரூம் ஃப்ரீயா தான் இருக்குது, யூஸ் பண்ணீங்க. நீங்க என் பொண்ணை லவ் பண்ணது தப்புன்னு நான் சொல்லல. 2 பேருக்கும் பிடிச்சிருந்தாதான் லவ். அவளுக்கு உங்களை பிடிச்சிருந்தா நானே உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருப்பேன். சக்தி, ஒரு நிமிஷம். போற வழியில உன் ஃப்ரெண்டை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுப்பா. அவ எங்கேயோ வெளியே போனோமா. போமா. தேங்க் யூ. சாரி. எதுக்கு சாரி? தெரியல, ஆனா சொல்லணும்னு தோணுச்சு. நான் பண்ணது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க பண்ணது தப்பு இல்ல, நான் பண்ணதுதான் தப்பு. உங்க பேர் சொல்ல மாட்டீங்களா? கௌரி. நரி என் லைஃப்ல வந்த மொதல் ஃப்ரெண்ட். அவன் பேசினது, பழகுனது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடிக்கடி அவனை சந்திக்கணும், அவன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு என் மனசு ஏங்க ஆரம்பிச்சது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட என் மேல அவன் ரொம்ப கேர் எடுத்துக்குவான். இப்படி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு முன்னாடியே கிடைக்காம போயிட்டானேன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என் லைஃப்ல அவன் வந்த கொஞ்ச நாட்கள்லயே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த சந்தோஷம் என் லைஃப் ஃபுல்லா வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அவன் கூட நான் பழகின இந்த நாட்கள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்கள். இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது நான் தானே நினைச்சேன். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. நான் பிரெக்னென்ட் ஆன விஷயத்த நரேன் கிட்ட சொல்லலான்னு போனேன். கன்சீவ் ஆயிருக்கியா? தப்பு பண்ணிட்டோம் நரேன். தப்பு தான் பண்ணிட்டோம்.
தெருவுக்கு தெருவு காயின் பாக்ஸ் வச்சு கவர்மெண்ட்டே காண்டம் சப்ளை பண்ணுது. 5 ரூபாய் போட்டா ஒரு பாக்கெட். யூஸ் பண்ணிருக்கலாம். விளையாடாதீங்க நரேன். நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் ப்ளீஸ். ஹேய், ஆர் யூ ஜோக்கிங்? இதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிப்பாங்க. கௌரி, என் லைஃப்ல வந்து எத்தனையோ பொண்ணுங்கள்ல நீயும் ஒருத்தி. இப்போ நான் உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மற்ற பொண்ணுங்களுக்கு பண்றது துரோகம் இல்லையா? சாரி, நான் யாருக்கும் துரோகம் பண்ண விரும்பல. அதுக்காக நான் உன்னை மறந்துடுவேன், கீப்பா வச்சுப்பேன் அப்படிலாம் சொல்லி சீப்பா பிஹேவ் பண்ண மாட்டேன். ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாமே, உடலுக்கு உறவா. தட்ஸ் குட். தண்ணி பட்டவன பட்டுன்னு தொடக்கணும் தோணுச்சு பார்த்தியா? அந்த மாதிரி தான் லைஃப்ல எல்லாமே தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பைடா. காஃபிக்கு நான் பே பண்ணிட்டேன். எப்போ ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லு, நான் வந்து பே பண்ணுறேன். பாய். என்னை காதலிச்சத கூட அவன் காஃபி சாப்பிட்ற மாதிரி நினைச்சிட்டான். என்னோட காதல் தப்பாயிடுச்சுங்கிறதுக்காக காதலே தப்புன்னு சொல்லல. என் வாழ்க்கையில இனிமே காதலுக்கு இடம் இல்லை சக்தி. நீ யாரை வேணாலும் லவ் பண்ண, ஆனா அந்த காதல் உண்மையா இருக்கட்டும். ஐ லவ் யூ பிரியா. அதான் ஏற்கனவே சொல்லிட்டியே. தெரியல, சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். ஹாய் மேடம், சின்மய நகருக்கு எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டா போய் செகண்ட் லெஃப்ட் கட் பண்ணி அதே ரோட்ல லாஸ்ட் ரைட் கட் பண்ணீங்கன்னா சிம்மியா நகர் வந்துரும். ஓ அப்படியா? ஆமா, நீங்க எங்க போகணும்? நடேசன் நகர். நடேசன் நகரா? நானும் அந்த பக்கமா தான் போறேன். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். பரவாயில்ல, நீங்க போங்க. என்னங்க, எனக்கு வழி காட்டணும், உங்களுக்கு உதவி பண்ணலனா எப்படி? வாங்க, நான் டிராப் பண்றேன். அப்படியே எனக்கு ரூட் காட்டின மாதிரியே இருக்கும், நான் உங்களை டிராப் பண்ண மாதிரியே இருக்கும். ப்ளீஸ். என்னங்க முக்காட போட்டு மூஞ்ச கவர் பண்றீங்க? இது எங்க ஏரியா, யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஏன் வீட்ல பார்த்தா உதப்பாங்கன்னு பயமா? சேச்சே, என்ன ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் உன்னை போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளிடுவாங்களா? இதுக்கு தான் ஃபிகரை கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடி பயோடேட்டாவை தெரிஞ்சுக்கணுங்கிறது. அவசரப்பட்டு கரெக்ட் பண்ணோம், ஆயில் முழுக்க நாமளும் முக்காட போட்டு திரிய வேண்டியதான். ஹலோ, சீக்கிரம் போங்க, என் ஆள் வந்துட போறான். இது வேறயா? உன்னை பத்தி தெரிஞ்சுமா ஒருத்தர் லவ் பண்றான். யார் அந்த கேன? இந்த ஏரியா தாதா. தாதாவா? ஹலோ, போதும், ரொம்ப போர் அடிச்சிடுச்சு, இறங்கு. இது என் ஃபோன் நம்பர், எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க. ஏன் மொபைல்ல பேலன்ஸ் சுத்தமா இல்லையா? ஐயோ, எப்படி நான் கண்டுபிடிச்ச? பொண்ணுங்க பசங்களுக்கு சம்மந்தம் இல்லாம ஃபோன் நம்பர் கொடுக்கறது, மிஸ் கால் பண்றது, இதெல்லாம் ஏன்னு எங்களுக்கு தெரியும். நீ எனக்கு ரூட் சொன்ன, நான் உனக்கு லிஃப்ட் கொடுத்தேன். இந்த ஃபோன் நம்பர் கொடுக்கறது, மிஸ் கால் பண்றது, ரீசார்ஜ் வேலையே வேணாம், கிளம்பு. இருக்கிறவங்களுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கே காசு பத்த மாட்டேங்குது, இதுல நீ வேற. ஹலோ, என்ன ஓவரா பேசுற? நான் உன்கிட்ட லிஃப்ட் கேட்டேனா? நீயா கூப்பிட்டு உட்கார வச்சது இல்லாம 7 பள்ளம், 5 ஸ்பீட் பிரேக், மொத்தம் 12 இடத்துல இடிக்க வச்சிருக்க. ஹலோ, 11 இடத்துல தான் நான் உங்களை அடிச்சேன். என்னது? கடைசியா வந்த தெருவுல ஆள் நடமாட்டமே இல்ல, அப்ப நீ பிரேக் போடல? அது சும்மா புளுலாக்கு ஃபைனல் டச். ஃபைனல் டச்சா? அப்ப நீ டச் பண்றதுக்கும் உரசறதுக்கும் மட்டும் பொண்ணு வேணுமா? நான் மட்டும் தான் உரசணும்னா நீங்க உரசலையா? உரசும் போது என்ஜாய் பண்றது, அப்புறம் பழி எங்க மேல போட்டுற வேண்டியது. வேஸ்ட் பையன்டா நீ, கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்ட. மிஸ் பண்ணிட்டேனா? நான் என்ன மிஸ் பண்ணேன்? ஆமா, மிஸ் தான் பண்ணிட்டேன். ச்சே, முதுகுக்கு கிடைச்சது முழுசா கிடைக்கிறதுக்குள்ள வாய கொடுத்து கெடுத்துட்டீடா சத்ரு. பயந்துட்டியா? எதுக்கு? இல்ல வீட்டுக்கு வருவேன்னு சொன்னல, அதான் பயந்துட்டியா? அப்போ பிடிச்சிருந்தது, வந்தேன்.